ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். இன்றைக்கும் கூட நிறையா பேர் தேவ ஊழியக்காரங்களை குறை சொல்லி வீடியோ போட்டுட்ருக்காங்க. அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே போய் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வீடியோ போட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணாவே கிறிஸ்தவ கம்யூனிட்டியில் இதுதான் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சில பேர்லாம் இதற்காகவே யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு நபரை குறித்து போடுறதுக்காகவே யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அப்படின்றப்போ இது வேதாகமத்தின்படி சரியா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 21வது அதிகாரம் நான் 21, 22 வாசிக்கிறேன். அவனைக் கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, பேதுருக்கு வந்து எப்படி மரணம் இருக்கும் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறமா யோவான் பின்னாடி வந்துட்டு இருக்கிறத பேதுரு பார்த்துட்டு, ஓகே, நான் இப்படி தான் மரித்து போன்னு சொல்லிட்டீங்களே, இவன் காரியம் என்ன, இவன் எப்படி மரித்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு ரொம்ப ஆர்வமாக அந்த இடத்துல கேட்குறாரு. அப்போ என்னன்னா, அடுத்தவங்க லைஃப்குள்ளே போயிட்டார். இப்போ யோவானோட காரியம் என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் செலுத்திட்டார். அதனால இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு. ஸோ இன்றைக்கும் நம்ம மற்றவங்களோட லைஃப்குள்ளே போகாமல் நம்மளோட லைஃப்பை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். கர்த்தரை நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா இங்கே பாருங்கள், உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம கர்த்தரை பின்பற்றுதலில் கவனமாக இருப்போம், அவரை பின்பற்றுறதில் நோக்கமாக இருப்போம். மற்றவங்களோட லைஃப்பில் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க லைஃப்குள்ளே என்ன பண்ணுறாங்கிறத பேதுரு மாதிரி நம்ம பார்க்க வேணாம். இயேசு கிறிஸ்துக்கிட்ட திட்டு வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட லைஃப்பை மட்டும் பாருங்கள், கர்த்தரை பின்பற்றுங்க. ஆமேன்.